இப்போ பூரியும் கிழங்கு மசாலாவும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. என்ன மனம்! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு பூரி பண்ண போகிறாங்க. பூரிக்கு கிழங்கு மசாலாவும் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பூரி வந்து நல்லா உப்புல வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்கள் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப கரெக்டாக கிடைக்குங்க. ஹோட்டலில் மாதிரி ஹோட்டல்லலாம் நல்லா புஸ் புஸ்ன்னு பண்ணியிருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு பூரிக்கு கிழங்கு மசாலாவும் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முதல் முறையாக பார்க்கறதா இருந்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பூரி கிழங்கு மசாலா வந்து இதே மாதிரி பண்ணுங்க, அட்டகாசமாக இருக்கும். பூரி வந்து நல்லா உப்பலாக வர்றதுக்கு ஹோட்டல்லலாம் சாயந்தரம் வரைக்கும் புதுசு புதுசுன்னு இருக்குங்க. காலையில் பண்ணாக்க அந்த மாதிரி வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு பூரி வந்து. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இந்த குக்கரில் தண்ணி விட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. 4 விசில் 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கிழங்கு வந்து நல்லா குழைவாக ஆவியணும். ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். கிழங்கு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து கோதுமை மாவும் மைதா மாவு வச்சு பண்ண போகிறாங்க. இந்த பவுலுக்கு ஒரு பவுல் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஒரு பவுல் மைதா மாவு ஆட் பண்ண போகிறாங்க. நம்ம எந்த கப்பால் எடுக்கமோ அதே கப்பால் அளந்து 2 சரிசமமாக எடுத்துக்கோங்க. வெறும் கோதுமை மாவுலையும் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் மைதா மாவு போட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க பூரிக்கு வந்து. அதனால் போட்டிருக்கேன். இப்போ மைதா மாவு ஒரு பவுல் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ரவை வந்து அரை பவுல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் விட்டு பிசையணுங்க மாவு பிசையும் போது. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக பிசைய முடியும். தண்ணி கொஞ்சம் ஃபஸ்ட்டே தாராளமாக விட்டுறணும். விட்டு இப்படி 2 சுற்று சுற்றுனேன்னா மாவு திரண்டு வந்துடுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. கொஞ்சம் காடாக பிசையணும். உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும்னா ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கோங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சேன்னா உங்களுக்கு எண்ணெயே குடிக்காது பூரி மாவு வந்து. இந்த டிப்ஸுகளெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கிழங்கு வந்து ஒரு விசில் அடிச்சிருச்சுங்க. சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நம்ம வீட்டில் பண்ணிடலாங்க. அகலமான பாத்திரத்தில் போட்டோன்னா சீக்கிரமாக பிசைஞ்சாச்சு பாருங்க. சின்ன குண்டாஞ்சட்டியில் போட்டு பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப லேட்டாகும் மாவு பிசையதுக்கு. டைம் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்குங்க. உங்களுக்கு வேலை சீக்கிரமாக முடியாது. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு பிசைங்க, டக்குன்னு முடிச்சிடலாம் உங்களுக்கு. நம்ம ரவை போட்டதுனால கொஞ்சம் தண்ணி இழுக்கும். சூப்பராட்டு மாவு பிசைஞ்சாச்சுங்க. எண்ணெய்லாம் எதுவுமே ஊற்றாண்டாங்க. எண்ணெய் ஊற்றாமலே நம்ம பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. அப்படியே நம்ம மூடி வச்சிடலாங்க ஊறது. சப்பாத்தி கட்டை போட்டு இப்படி மூடி ஒரு 1/2 hour வச்சுருவோம். நம்ம 1/2 hour கழிச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு வந்து. பூரி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/2 hour ஊறிட்டோம். ஒரு 1/2 hour ஊறட்டுங்க. ஊறியாச்சுன்னா உங்களுக்கு வந்து பூரி நல்லா சாஃப்டாகிட்டு கிடைக்குங்க. பூரி கிழங்கு மசாலா பண்ணிவிட்டு அப்புறமா இதை போட்டுக்கலாம். இது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பூரி மசாலா பண்ணிடலாங்க. வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு அவிச்சு உரித்து மசிச்சு வச்சாச்சு. மல்லித்தலை கட் பண்ணி வச்சாச்சு. பச்சை மிளகா 4 மிளகா எடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி பூரி கிழங்கு மசாலா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கடாய் ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறமா உளுந்தம்பருப்புங்க. உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போடணுங்க. கடலைப்பருப்பு சாப்பிடும்போது கடிபடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா சோம்பு 1/2 ஸ்பூன் சோம்பு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு.
வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாய். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம கிழங்கு ஆட் பண்ணிடணும். நம்ம ஹோட்டல் சுவையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு தான் வதக்குவாங்க. வதங்கட்டும். இங்கே தக்காளி வேணால் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நான் தக்காளி போடாமல் தான் பண்ண போகிறேன். சிலவங்க வந்து தக்காளி போடுவாங்க. உங்களுக்கு பிடிக்கும், அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை போட்டாச்சு. கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிக்காதவங்க இஞ்சி மட்டும் போடுவீங்கன்னா இஞ்சி மட்டும் போட்டுக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி நான் பேஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். சிலவங்க வந்து இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி போடுவாங்க, பூண்டு ஆட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வந்து பொடிசாக மசிச்சுக்கணுங்க. மசிச்சு போடணும். அப்போ தான் நல்லா குழகுழன்னு இருக்கும். முண்டு முண்டாக கிடந்துச்சுனாக்கா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமாட்டு தண்ணி ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த பூரி கிழங்கு மசாலா வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் கடலை மாவாது பொட்டுக்கடலை மாவாது ஆட் பண்ணிக்கிடணும். நான் இன்றைக்கி கடலை மாவு தான் ஆட் பண்ண போகிறேன். கடலை மாவு பிடிக்கலன்னா உங்களுக்கு பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம். மசாலாவுக்கு தந்தோடி உப்பு ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அருமையான பூரிக்கு சைட் டிஷ் ரெடிங்க. இப்போ கடலை மாவு வந்து 3 ஸ்பூன் எடுத்துருக்காங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திடீர்னு யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, எதிர்பார்க்காம நம்ம கிழங்கு மசாலா கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சட்டுன்னு கொஞ்சம் கடலை மாவை கரைச்சி ஊற்றிருங்க. நல்லா கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அவசரத்துக்கு கை கொடுக்குங்க. நல்லா கரைச்சாச்சு. நல்லா கொதிச்சிருச்சுங்க. பச்சை வடைலாம் போயிட்டு நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவை நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் தனி வெங்காயம் பச்சை மிளகா போட்டும் இதே கிரேவி பண்ணலாம், உருளைக்கிழங்கு போடாமல். அதுவும் சப்பாத்திக்கு பூரிக்கு நல்லாயிருக்கும். நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணணுங்க. உப்பு காணுமான்னு பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. ஹோட்டல் சுவையில் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. கடலை பருப்புலாம் எப்படி முண்டு முண்டாமல் வச்சுட்டு கிடக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. மல்லித்தழை ஆட் பண்ணிடலாம். மல்லித்தழை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பூரி போட்டுக்கலாங்க. அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சுங்க. மாவு பிசைஞ்சு நம்ம போட்டுக்கலாம். மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாகிடுச்சுங்க. நம்ம 1/2 hour ஊற வச்சிடணும். இதில் வந்து மாவு போட்டு பிரட்டக்கூடாதுங்க. மாவு வந்து நீங்கள் போட்டு பிரட்டினீங்கன்னா எண்ணெய் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும். மாவில் வந்து பிரட்டாமல் தேய்க்கணுங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் தொட்டு தேய்க்கணும். அப்பப்போ தேவைக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம். பிரிச்சுக்குள்ள தூக்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு 1/2 hour கழித்து எடுத்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு கிடைக்கும். எண்ணெய் ஒரு சொட்டு கூட பிடிக்காதுங்க. நம்ம உடனே போடுறதோட
கொஞ்ச நேரம் நம்ம வச்சுருந்து போட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் மாவு மட்டும் நம்ம போட்டுக்கிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் தொட்டு தடவி வைக்கங்க. இப்படி கட்டையில் வந்து தேய்க்கிற கட்டையிலையும் தடவி விடணும். கிச்சன் கவுண்டர் டாப்பில் தேய்ச்சாலும் சரி, இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சாலும் சரி, கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம அப்படி தேய்ச்சோம்னா கட்டையிலையும் ஒட்டாது, உங்களுக்கு எண்ணெயும் கலர் சேஞ்ச் ஆகாது உங்களுக்கு. அப்படியே உடனே தான் தேய்ச்சி போடுவேன். பூரியை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சல்லடை எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பை குறைச்சிடுவோங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்தால தேய்ச்சிக்கலாம். நல்லா உப்பி வருது பாருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா நல்லா உப்பி வந்துடும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து நல்ல புசு புசுன்னே இருக்கும். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது போட்டுக்கலாம். ஒரு பூரி போடுறதுக்குள்ள நம்ம ஒரு பூரியை தேய்ச்சிடலாங்க. போட்டு நம்ம காய வைக்கிறதோட இந்த மாதிரி போடுங்க. ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு உங்களுக்கு. ரொம்ப ஸ்லோவாகவும் எரியக்கூடாது. அடுப்பு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எரியணும். ஃபாஸ்ட்டாக எரிஞ்சால் தான் பூரி வந்து நல்ல உப்பலாக வரும். ரவை போட்டதுனால உங்களுக்கு வந்து அமுங்காதுங்க பூரி வந்து. இந்த மாதிரி நட்டை குத்துற வைங்க பூரியை வந்து எடுத்த உடனே. அல்லாட்டா உங்களுக்கு வந்து எண்ணெய் இறங்காது. அடுத்தது போட்டுக்கலாம். சிலவங்க வந்து பேப்பரை விரிச்சு கீழே போட்டு தேய்ச்சி அந்த மாதிரி பண்ணுவாங்க. எப்படி உப்பி வருது பாருங்க. அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் இப்போ உப்பி வராது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. எவ்வளோ உப்பி வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி உப்பி வரணுங்க பூரி வந்து. அடுத்தது போட்டுக்கலாம். அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. எம்மி பூரி ரெடிங்க. பூரி வந்து எவ்வளோ எம்மியாக உப்பி வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி பண்ணணுங்க. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில். இப்போ பூரியும் கிழங்கு மசாலாவும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. வா, என்ன மனம். நைட்டு டின்னருக்கு தான் பண்ணியிருக்கேன். இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம். சாப்பிட்டு பார்க்கலாங்க பூரி எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு சூடாக இருக்குது. ரெண்டுமே சூடாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.